வைக்க முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. இங்க பாரு, நான் வந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட நல்லா பேசுறதுக்கு தான் கூப்பிடுறேன், சண்டை போடல, புரிஞ்சுக்க. அவனை கூப்பிடு. டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, பேசதான் கூப்பிடுறோம், கூப்பிட்டு அவனை. உன்னை பார்த்தா ஒன்றும் பேசுறதுக்கு கூப்பிட்ற மாதிரி தெரியலையே. அவன் எதுவும் பண்ண மாட்டான், நான் தான் இருக்கேன்ல, நான் சொல்றேன்ல. நான் பொறுமையா பேசுறதுக்கு தான் அவனை கூப்பிட்டு சொல்றேன். ஏய், இவன்ட்டு எதுக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா? இவனை 2 வச்சா கூப்பிட்டு வர போறான். பாத்தீங்களா உங்க ஃப்ரெண்டு எப்படி பேசுறான்னு? என்னாலலாம் கூப்பிட்டு வர முடியாது. டே மச்சான், நான் சொல்றதை கேட்பியா கேட்க மாட்டியா? சரி, நான் எதுவும் வாய் பேசல. அவன் இனிமே வாயை திறக்க மாட்டான், நான் தயவு செஞ்சு கூப்பிடுறியா? நிஜமாக தான் சொல்கிறோம். இப்போது நாங்கள் பேசுறதுக்கு தான் கூப்பிட்றோம். பிரச்சனை பண்ணுறதா இருந்தால் நாங்கள் வேறு இடத்துக்கு கூப்பிட மாட்டோமா? இப்படி கேண்டீனில் நிற்க வச்சு தான் பேசுவோமா? சொல்லு, எத்தனை பேர் இருக்காங்க? இவங்க முன்னாடி பிரச்சனை பண்ணுவோமா? சரி, இவ்வளோ தூரம் சொல்றீங்க, அதனால நான் போய் கூப்பிட்டு வரேன். இப்படி அருண், தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு கெடுத்துறாத எதையும். சரிடா, என்னை விடுறியா? விட முடியாதுடா, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். தயவு செஞ்சு அமைதியா நில்லு. நான் தான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்ல, என் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லடா. சரி, நான் அமைதியாக இருக்கேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். எது பேசுறதா இருந்தாலும் சீக்கிரம் பேசுங்க. இது கேன்டீன், ஒன்றும் வீடு இல்லை இஷ்டத்துக்கு உட்காந்து பேசுறதுக்கு. பார்த்தியா, ரூல்ஸை பற்றி சார் நம்மக்கிட்ட சொல்கிறாராம். அருண் அமைதியாரு, என்ன சொன்னேன்? டேய், நான் உன்கிட்ட பேசலடா. நானும் உன்கிட்ட பேசலையே. போதும், நிறுத்துறீங்களா? நான் பொறுமையா நிதானமா பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன். அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். சரி, என்ன விஷயம் சொல்லு. ஆர்த்தியை பத்தி பேசணும். அவளை பற்றியா? என்ன பேசணும்? எங்கேயும் இன்னும் 1 வீக்ல அவளை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொன்னியா? உங்களுக்கு யார் சொன்னா? ரம்யா தான் வந்து ஆர்த்திட்ட மிரட்டிட்டு போனோம். என்ன நடக்குதுங்க? ஆமாம், சொன்னேன். என்னப்ப? எவ்வளோ கேஷுவலாக பேசுகிறான் பாடுறான் அவன். இங்கே பாரு, ஆர்த்திக்கு ஒன்று பிடிக்கல, அதை புரிஞ்சுக்கோ, சரியா? ஆர்த்தி அப்பத்துலேருந்தே அருணை தான் லவ் பண்ணிகிட்ருக்கா. எப்படி திடீர்னு நீ தூக்கிட்டு போய் தாலி கட்டினா மட்டும் உன் கூட சந்தோஷமாக இருந்துருவாளா? கொஞ்சமாச்சும் புரிஞ்சிக்க. அதெல்லாம் நான் எப்படியாச்சும் என்ன பிடிக்க வச்சிருவேன். இங்க பாரு, வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸா பிரிஞ்சிடலாம். கொஞ்சம் புரிஞ்சுக்க. எங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கு, இதுல நீ வேற தனியா புதுசா வந்து பிரச்சனை பண்ணாத. புரிஞ்சுக்கோ, அவ கண்டிப்பா உனக்கு செட் ஆக மாட்டா. ஏன் நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவ அருணுக்கு தான் செட் ஆக மாட்டா. சரி, நீ சொல்றல்ல, நீ அவளை பார்த்தே ஒரு 3 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்ற. இப்போ வரைக்கும் வேற எந்த பையன் கூடயாச்சும் சுத்தி நீ பாத்திருக்கியா? இல்ல. அது காரணம் என்ன? அவன் மனசுல அருண் இருக்கிறதுனாலதான் யாரு கூடயும் பழக முடியல, பேசக்கூட முடியல அவளால. புரிஞ்சுக்கோ. இல்லையே, அருண் ரம்யா லவ் பண்ணுன்னு சொன்ன அன்னைக்கு ஆத்தி என் கூட தானே இருந்தா, என் கூட தான் சாப்பிட வெளில வந்தா. சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப வந்தாளா? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அருண்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போகணுன்னு நினச்சா, அதனால் வேறு வழி தெரியாமல் உன் கூட வந்தா. இல்ல, அதே மாதிரி நான் அவளை நல்லா பார்த்துப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் வெல் செட்டில்ட் ஃபேமிலி தான். நீ நல்ல பெரிய ஆளு தான், நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கதான், புரியுது. ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம வற்புறுத்தி கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் பிடிக்கலனாலும் நம்ம விட்டுறணும், வற்புறுத்தக்கூடாதுல்ல. சரி, நான் கல்யாணம் பண்ணி எனக்கு போர் அடிச்சிச்சுன்னா நான் விட்டுறேன், வேணா அப்புறமேட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. டேய், என்ன பேசுற நீ? மரியாதை அவ்வளோதான் உனக்கு சொல்லிட்டேன். டேய், விடுடா என்ன. அவனை 2 வச்சாதான்டா எனக்கு ஆத்திரமே அடங்கும். இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் ஸ்மூத்தா முடிச்சிடலான்ட்டு தான் உன்னை கூப்பிட்டு பேசுறதுக்கு கூப்பிட்டேன். இப்படி தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருக்க, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இப்படியே சொல்லிட்டேன். டேய், என்னடா நடக்கும்? சும்மா தேவையில்லாம அது நின்றுட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு பிடிச்சிருக்கு. டேய், எதுக்குடா அப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்ப? சொல்றத புரிஞ்சுக்க மாட்டியா? ஏன் நீ புரிஞ்சுக்கோ. சரி, நீ கல்யாணம் பண்ணி கூட இருக்கணும்னு ஆசைப்படுறல்ல, அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாளாச்சும் ஆள் அனுப்பிச்சு விட்றியா? டா, எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே ஆர்த்தி பத்தி இப்படி பேசுற? மவனே, இன்னையோட நீ செத்தடா. என்ன பண்ணிடுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? வேணாண்டா, சொல்றது கேளு. தயவு செஞ்சு விட்டு போயிரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. முடியாதுடா. முடியாத நான் சொல்றேன் உன்ன. அருண், வெயிட் பண்ணு. விட சொல்றியாடா இவனை? விட சொல்றியா? ஆர்த்தியை பத்தி எப்படி பேசுறான் பாரு. விடட்டுமா? ஒரே நிமிஷம் விடு. டே மச்சான், உனக்கும் தங்கச்சி தானடா? ஆமா, அவன் என் தங்கச்சி தான்டா.
நான் சாதாரணமா விட்டுருவேன் நீ நினைக்கிறியா என்ன? நான் சொல்றதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்குன்னு புரியுதா புரியலையா உனக்கு? டேய் உங்ககிட்டலாம் வெறும் காசு பணம் அதுதாண்டா இருக்கு, மற்றபடி பலம்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. நீங்களாம் சுத்த வேஸ்ட்டு. அப்புறம் ஆத்தியை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுறனோ கண்டிப்பாக அதை பண்ணுவேன்டா. முடிஞ்ச தடுத்துக்கோங்க சரியா? டே நான் கூட பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். நீ இவ்வளோ பேசிட்ட, இனிமேல் நீயே சாதாரணமா பேசினாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன சொன்ன? ஆத்தியை தூக்கிடுவியா? முடிஞ்ச தூக்கு சரியா? நாங்கள் கிளம்புறோம். போ போ, தூக்குறனா இல்லையான்னு மட்டும் பாரு. டே வாங்கடா போலாம். என்ன கிழிக்கிறானோ கிழிச்சுக்கிட்டோம், நான் பார்த்துக்கலாம். டேய் மச்சான், நீ பண்ணுறது தப்புன்னு தோணுதுடா. என்ன தப்பு? நான் கூட அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்வேன்னு தானடா நினச்சேன். கடைசியில் நீ என்ன இப்படி பேசுகிற? இந்த பொண்ணு ஒரு நாள் மட்டும் அமுச்சு வைன்னு சொல்கிற, எனக்கே ஷாக்காக இருக்குது. வேணாண்டா மச்சான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, விட்டுரு, அந்த பொண்ணை மறந்துடு. டேய் நீ என் ஃப்ரெண்டாச்சேன்னு பார்க்குறேன், முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்லையா ஒதுங்க சரியா? நான் உன் ஃப்ரெண்டுன்றதுனால தான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், புரிஞ்சுக்க. இதெல்லாம் வேண்டாம். அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காத, உனக்குன்னு ஒரு பொண்ணு கிடைப்பா, விட்டுரு. உங்கள் அட்வைஸ்க்கு நன்றி சார். கிளம்புறீங்களா? நீலாம் திருந்தவே மாட்டல்ல, என்னவோ பண்ணு. ஆனால் நீ பங்கமாக உன்கிட்ட அடி வாங்க போற. நான் கிளம்புறேன். ஏய் போடா, சும்மா வந்துட்டான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு. யாருக்கா இருந்தாலும் பொண்ணு மேலே ஆசை இருக்குமா இருக்காதா? நானே பார்த்துக்கிறேன் அவளை. இப்படியாச்சும் தூக்குறனால என் மட்டும் பாரு. பாத்தியா எப்படி பேசுறான்னு? இதுல வேற அவனை கூப்பிட்டு சமாதானம் பேசணும்னு நினைக்கிறேன். டே ஃபர்ஸ்ட் பேசி பார்க்கலாம்னு நினைச்சேன், அதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. சரிடா, நீ நினைச்ச கரெக்டு தான், ஆனா அந்த நாய் நினைச்சிச்சா? என்ன பண்றது, எல்லாரும் நம்மள மாதிரி பொறுமையா போவாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவன் போல. இப்போ என்ன அவனை அப்படியே விட சொல்றியாடா? எப்படி பேசுறான் பாருடா. ச்சே, வெக்கமா இருக்காது அவனுக்குலாம். சரி டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாம். எப்படி பாத்துக்கிறது? எப்படி பேசுறான் பாரு. மச்சான் நான் உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கேன்? துர்காக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன். அப்போ அதை ஃபர்ஸ்ட் பண்ணு சரியா? அப்ப ஆர்த்தி? டேய் கடுப்பேத்தாத, நான் அப்படியே விட்டுருவேனா? சரி சரி ஓகே. சரிடா, ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு, நான் போய் ஆர்த்தியை பார்த்துட்டு வரட்டுமா? சரி போ, அவகிட்ட நார்மலா பேசு சரியா? எதை நினைச்சும் ஃபீல் பண்ணிக்காத, நான் இருக்கேன், கண்டிப்பா அதுக்கு ஒரு வழி பண்றேன் சரியா? அதுக்கு நான் பிளான் பண்ணணும்லடா, எனக்கும் டைம் வேணும்ல. சரி மச்சான், நான் அவள்கிட்ட நார்மலாக பேசுகிறேன். நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ. எனக்கு தெரியும் நீ கைவிட மாட்ட. ஏன்னா எனக்கு என்ன தேவைங்கிறத என்னை விட உங்கள் எல்லாத்துக்கும் தான் தெரியும். சரி, நான் போய் அவர்கிட்ட நார்மலாகவே பேசுகிறேன். நான் கிளம்புறேன். மூஞ்சி இப்படி வச்சுக்காதடா, நல்லாவே இல்லை. இப்போ போ. டே உனக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காத. சரி சரி. அப்புறம் ஆர்த்தியை பார்த்துட்டு பேசிட்டு எவ்வளோ நேரம் பேசுமோ பேசிட்டு துர்காவை மட்டும் கூப்பிட்டு போய் அந்த வீட்டில் விட்டு வந்துடுறீங்களா? என்னடா சொல்கிற? இப்போவே வா. என்ன நினச்சிட்டு இருக்க? இன்னும் 4 நாள்ல கல்யாணம். அப்படியா? சரிடா, நான் ஆர்த்திட்ட பேசிட்டு சொல்கிறேன். விக்கி, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ அப்போ துர்கா கூப்பிட்டு வந்துடு, போயிடலாம். சரி மச்சான், நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, நார்மலாக இரு சரியா? சரிடா. இப்போ என்னடா பண்ணலான் இருக்க? என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நிக்கியும் சக்தியும் அப்படியும் இப்போ வந்துருவாங்க, வரட்டுமே, ஒன்னா பேசி முடிவு எடுத்துக்கலாம். அருண்கிட்ட ஏன்டா சொல்லலை? அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். அப்போ சரிடா. இப்போ நம்ம துர்கா புது பொண்ணு ஆயிட்டா. ஐயோ ஏன் நீங்க வேற, எனக்கு பயமா இருக்கு. ஏன்டா தங்க பயப்படுற? எதை நினைச்சு பயப்படுற? இல்ல, பொதுவா கல்யாணம் பண்ணாலே எல்லாரும் வித்தியாசமா தானே பார்ப்பாங்க, அது ஒண்ணு. அப்புறம் தெரியல, ஏதோ ஒரு புதுசா இருக்கு. ஒன்றும் ஃபீல் பண்ணாத, எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பையன் தானே. ஏதாச்சும் டவுட்னா தாராளமா கேளு சரியா? எங்ககிட்ட கூச்செல்லாம் படாத, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒன்று தானே. கண்டிப்பா கேப்பனே. ஆத்தி, உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஆத்தி வாய் மூடுடி. எல்லாம் இந்த அருணால வந்தது, எருமை. அருண் நீ மட்டும் இப்ப வந்த. ஆர்த்தி கூப்பிட்டியா என்ன? ஆமா அருண், கூப்பிட்டேன். பாத்தியா, நீ நினைச்சதும் வந்து நின்றுட்டேன். ஆமா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்களாம். ஆமா, ரொம்ப மிஸ் பண்றாளாம். அவனை பார்க்காம இருக்கவே முடியலையா அவளுக்கு. ஏய் என்னடி பண்றீங்க? நான் எப்படி இப்படிலாம் சொன்னேன்? என்ன ஆர்த்தி, அப்படியா? இனிமே நான் உன் கூடவே இருக்கேன் சரியா? சரி சரி, ஆத்தியை நல்லா கவனிச்சுக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம். ஏய் துர்கா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்.
என்னாச்சுண்ணா? உன்னை வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும், அதனால ரெடியாக இருந்துக்கோ. என்ன வேற இடத்துக்கா? என்ன சொல்றீங்க? நான் இங்கேயே இருக்கேன். உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அதனால தான். எல்லாத்தையும் நிதிஷ் சொல்லுவான் உன்ட்ட, சரியா? போய் அங்கே கேளு. சரியண்ணா. ஆர்த்தி நீ ரொம்ப மிஸ் பண்றாங்க போல உன்னைய. கவனிச்சுக்க, நான் வரேன். சிறப்பாக கவனிச்சிடுறேன். டேய் நான் உன்னை மிஸ் பண்றேன்லாம் சொல்லவே இல்லடா. அவளுங்களா கொத்து விட்டு போறாளுங்க. டேய் அருண், என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதான். நீ என்னை மிஸ் பண்ணுறியோ இல்லையோ, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்ப்பா. அப்படியா? ஆமாம். என்னாச்சுடா உனக்கு? ஒன்றும் இல்லடி, சும்மா தான். நீ இனிமேல் எப்பயும் என்னை விட்டு போகக்கூடாது, அதுதான். இனிமே நான் எங்க அருண் போக போறேன் அவனை விட்டு? இனிமே உன் கூட உன் பக்கத்திலே இருக்க போறேன். லவ் யூ ஆர்த்தி. லவ் யூ டூ அருண். டேய் அண்ணா, அருண் நான் என்கிட்ட எங்கேயோ என்ன வேற இடத்துக்கு அனுப்ப சொன்னேன்னு சொன்னாங்க. என்னென்ன நடக்குது? ஆமாம் துர்கா, நீ இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. எப்படியா இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து நீ அங்கே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் என் கூட தான் இருக்குன்னு தெரியல. சப்போஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். அதுக்கு தான் உன்னை எனக்கு பொண்ணு பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு வீட்டில் பேசியாச்சு. அவங்க வீட்டில் தான் உன்னை கூட்டு போய் விட போகிறோம். என்னென்ன சொல்றீங்க? நான் எப்படி போய் அவங்க வீட்டில்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி. ஒரு 2 நாள் 3 நாள் தான். அதுக்கப்புறம்லாம் கல்யாணம் ஆகி திரும்ப நீ இங்கேயே வந்துடுவேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் பெருசாக எந்த பிரச்சனையும் வராது, வரவும் போகிறதில்ல. அதனால கொஞ்ச நாள். சரிண்ணா. ஆமாம், சக்தி எங்க? அவனா இதோ வரன்ட்டு போனா, இன்னும் ஆளை காணோம். என்னடா எங்க குரூப்பா மீட்டிங் போட்டிருக்கீங்க? அதுவா, ஒரு பெரிய விஷயம் நடத்தணும். அதான் நீ வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வந்துட்டேன். துர்காவை சக்தி அருணும் கூட்டு போய் நான் சொல்ற இடத்துல விட்டுருவாங்க. என்ன சொல்ற? அங்க சேஃபா இருப்பாளா? அதெல்லாம் இருப்பாடா, கவலைப்படாத. சரி சரி. அப்புறம் என்ன பிளானு? ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னப்ப. என்னன்னா ஆர்த்தி விஷயமா. என்னாச்சு? உனக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? விஸ்வா வந்து ஆர்த்தி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னது. தெரியுமே. அப்புறம் அசால்ட்டா இருக்க. ஏண்டா நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நம்மள தாண்டி வந்து தூக்கிட்டு போயிடுவானா என்ன? சரி சரி, அருணுக்கு தெரிய வேணாம்னா அவன் இல்லாம நான் பிளான் சொல்றேன், சரியா? ஏன்டா அருணுக்கு தெரிய வேணாங்கிற? ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுப்போமே. சரி, பிளான் என்னன்னு சொல்லு. இப்போ சக்தியும் நிக்கியும் கேண்டீனுக்கு போகணும். அங்க போய் கேஷுவலா காஃபி குடிச்சிக்கிட்டு, இந்த மாதிரி ஆர்த்திக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் மாதிரி வேலை இருக்கு, அவ லேட்டாக தான் வருவா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னாலையும் கூட இருக்க முடியாது அப்படின்னு நீ சொல்ற. நிக்கி நீ சொல்ற. சக்தி நீ அதுக்கு என்னடி சொல்ற? அப்படியா? நான் நீ இருப்பேன்னு நினைச்சேன். எனக்கும் வெளில வேலை இருக்குடி, ஒர்க் இருக்கு, என்ன பண்றது இப்ப? அவளை எப்படி தனியா விட்டு போறது? சரி. அப்புறம் இது வேற இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு, கண்டிப்பா அவ இருந்து பண்ணி கொடுத்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருங்க. கண்டிப்பா அந்த விஸ்வா நீங்க பேசுறத கண்டிப்பா கேட்டுருவான். ஓ, அப்ப நைட் அவன் வந்து ஆத்தியை தூக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான், அதானே? எக்ஸாக்டா அதே தான்டா. பாரு, அவன்கிட்டயே ஒரு பிட்ட போடுறேன். டேய், நீ தான் இப்போ நல்லா பேசுறல்ல, அதனால ஆத்தி கொஞ்சம் பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்றேன். அப்படியே சொல்லு. ஏன்னா அப்பதான் நம்ம இல்லாத நேரத்துல ஆத்தியை தூக்கத்துக்கு அவன் வருவான். அந்த நேரத்துல நம்ம அவனுக்கே தெரியாம இங்க ஒளிஞ்சிருந்து அவனை பிடிக்கிறோம், சரியா? இதுதான் நம்மளோட பிளான். இது வந்து அருண்கிட்ட சொல்லாதீங்க, சர்ப்ரைஸா வச்சுக்கலாம். அப்புறம் ஆத்தியை கூப்பிட்டு சொல்லணும். அருண் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். டேய் அண்ணா, எவ்வளவு பெரிய வேலை பண்றீங்க. நானு நீ இப்போ கல்யாணம் பண்ணு, ஒழுங்கா சொல்ற இடத்துல போய் அமைதியே இரு. போ, என்னை விட்டு நீங்க மட்டும் நல்லா கிரைம் த்ரில்லர்னு பண்றீங்க. என்ன துர்கா நீ? உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் வரிசையா கல்யாணம் பண்ணி வைக்கிறதே நீ தானே? என்ன நானா? ஆமா, நீ தான் நிக்கி வீட்டுல, வர்ஷா வீட்டுல, எல்லார் வீட்லயும் போய் பேசணும் எங்களுக்காக. ஓ அப்படியா? அப்ப சரி, ஜாலி ஜாலி. ஏய் லூசு. சரி, இதான் பிளான், புரிஞ்சதுல? அப்போ நானும் அருணும் இவளை கூட்டு போய் விட்டுட்டு வந்துடுறதா? ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க. இப்ப சேஃபா இருந்தாதான் நம்மளால இங்க எதா இருந்தாலும் பண்ண முடியும். அப்ப சரி நிதிஷ், நானும் சக்தியும் போய் எங்க வேலையை ஆரம்பிக்கிறோம். சேஃபா, பதட்டப்படாம கேஷுவலா பேசுங்க, புரியுதா? அவனுக்கு உங்க மேல டவுட்டே வரக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, இப்பதான் நாங்க அவன்கிட்ட பேசிட்டு வந்தோம். சமாதானமா பேசலாம் தான் பார்த்தோம். ரொம்ப திமிரா பேசலாம், அதுவும் இல்லாம தப்பா வேற பேசலாம். சரியான கடுப்பாயிடுச்சு. இனிமேல அவனை சும்மா விட்டு வைக்கிறதா இல்ல. புரியும்னு நினைக்கிறேன். அவன் இந்த அளவுக்குலாம் பேசுறானாடா? சரி விடு, நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு போலாமா? போலாமே. ஏய் துர்கா, அங்க போய் சேஃபா இரு, சரியா? டேய், எப்படியாச்சும் இந்த பிளான் கரெக்டா போகணும்டா. கொஞ்சம் சொதப்பினாலும் முடிஞ்சது நம்ம கதை. சரி, கரெக்டாக பண்ண பார்க்கலாம். எதா இருந்தாலும் சேஃபா பண்ணுங்க, மாட்டிக்காம, சரியா? சரி, நீ அங்க போய் சேஃபா இரு. டேய் மச்சான், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டா பண்ணிடலாம் தானே? பண்ணிடலாம்.